வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இந்த உலகத்தில் நிறைய பேர் சாதிச்சவங்க இருக்காங்க. இருந்தாலும் சில பேரை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. ஆனால் சாதிச்சுட்டு அவங்க சொல்கிற கோடு, அதாவது அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த உலகத்துக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கோடு. சாதித்தவங்களும் சரி, இல்லை ஓரளவுக்கு மீடியமாக சாதித்தவங்களும் சரி, அந்த ஒரு கோடுன்றதை நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். அதுமாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் சொன்ன ஒரு மிகப்பெரிய கோடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வரோம். யாருன்னா கவுண்டமணி அவர்கள் சார் தான். கவுண்டமணி அவர் சார் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்லேயே ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கோம். அவர் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாருன்றது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குவாங்க. அப்போ தான் தெரியும் அவர் இந்த கோடை சொல்கிறதுக்கு தகுதியானவராக இல்லையான்றது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன கோடு அப்படி என்ன சொல்லிட்டு போனார் இந்த உலகத்துக்கு சொன்னார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மேடையில் நிற்கும் போது, ஒரு சன் டிவி மேடையில் நிற்கும் போது அவர் சொன்னார் இந்த கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது எதிர்க்க ஒருத்தர் வரான். வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். அவன் அது நடந்து வந்துட்டுருக்க ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கான். சொல்கிறான், நான் படத்துக்கு வாய்ப்பு தேடி போயிட்டுருக்கேன். அப்போனா என்னை பார்த்தீங்கன்னா நீ படத்தில் வாய்ப்பு தேடி போனால் உனக்கு கிடைக்காது. ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் அவமானம், இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் அனுபவிச்சு தான் மேலே இடத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அவமானத்தை விட்டுட்டு இவர் போயிட்டே இருக்காரு. இன்னும் அந்த அவமானத்துக்கிட்ட பேசாமல் இவர் போயிட்டுருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் இடத்துல போயிட்டு இருக்கும்போது நடுவில் இன்னொருத்தர் வராரு. இன்னொருத்தர் எங்கேப்பா போகிற அப்படின்னு கேட்குறாரு. அவர்கிட்டையும் சொல்கிறாரு, இதுமாதிரி நான் படம் வாய்ப்பை தேடி போகிறேன் அப்படின்றாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வாய்ப்பு தேடி தரேன்ப்பா, நான் உனக்கு நல்ல வாய்ப்பு அமைச்சு தரேன்ப்பா அப்படின்றாரு. நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதிர்ஷ்டம் கையில் வந்துச்சு, என் அதிர்ஷ்டமே என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக போயிட்டுருக்காரு. நடுவில் சைட்லேருந்து ஒருத்தர் ஓடி வராரு. சைடு ரோட்லேருந்து ஒருத்தர் ஓடி என்ன பண்ணுறாரு, என்னை கூப்பிட்டு பாப்பா, நான் உனக்கு நல்லதாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாலும் இவர் கண்டுக்கல. அதாவது ரோட்டில் போயிட்டு இருக்காரு, கண்டுக்கல. அதிர்ஷ்டமே என் கையில் இருக்குது, நீ நானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறாரு. படம் எடுத்து முடிச்சு வாய்ப்பு கிடச்சிது. போனோடனே வாய்ப்பு கிடச்சோன்னா படம் எடுத்து முடியுது. படம் எப்படி எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, படம் போடுற தேட்டரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படியே வச்சிட்டாங்க. அவர் படம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அவன் வேலையை விட்டே ஓட்டான். இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஒரே ஒரு படம் தான் நினச்சோம், அந்த படம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், என்னை கூட கூட்டிகிட்டு போயிருந்தா நீ ஜெயிச்சிருக்கலாம்ப்பா, நீ என்னப்பா என்னை தட்டி விட்டு போனேன். அதாவது சைடில் ஓடி வந்தார் பார்த்தியா, அவர் சொல்கிறாரு, நீ யாருப்பா முதல்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் தான்ப்பா திறமை, என்னை வச்சு நீ கூட கூட்டிகிட்டு போயிருந்தா நான் அவ்வளோ கெஞ்சி கேட்டேன், நீ கூட கூட்டிகிட்டு போயிருந்தா நீ மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம்ல அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி அவர்கள் சினிமா துறையில் எல்லோரும் அதிர்ஷ்டம்ன்றது ஒரு தடவை வரும். ஓகேங்களா? அது வாய்ப்பு, முதல் வாய்ப்பு, அதுக்கப்புறம் திறமையை வச்சு தான் எல்லோரும் பெரிய ஆளாக இருக்காங்க. இப்போ அஜித்தாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் பார்த்தீங்கன்னா திறமையை வச்சு தான் அவங்க பெரிய இருக்காங்க. ஓகேங்களா? கவுண்டமணி சாரே அவர் அவரோட அதிர்ஷ்டம் அதாவது ஃபஸ்ட்டு தடவை அதிர்ஷ்டம் தட்டும், அந்த கதவு நம்ம ஓப்பன் பண்ணி போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம திறமையை வச்சு தான் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு தாட்டில் சொல்கிறார். அப்படின்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி மூலிமா நம்மளுக்கு தெரிவிக்கிறார். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி நீங்கள் லைஃப் ஸ்டோரியாக மாற்றிலாம். நம்ம ஒரு நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு படத்துக்கு தான் நம்ம தேடி போகிறோம்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்போ பெரிய ஆளாகணும், ஒரு பணக்காரன் ஆகணும், இல்லை நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள் இது மாதிரி நிறைய வரும். இந்த மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா திறமை அப்படின்ற ஒன்று நம்மளுக்கு இருந்தால் போதும், சரியான பிளான், சரியான கோல் நம்மளுக்கு இருந்தால் போதும், நம்ம அச்சீவ் பண்ணலாம். இவர் அந்த கோடு சொன்னது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் உங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.